விஷாலாட்சியம்மா சொல்கிற மாதிரி நாங்கள் எங்கள் காலனியில் நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க தான் வந்து ஜோக் சொல்லுவாங்க. அடுத்த இது அந்த அவங்கள அந்த ஒரு மேடை பேச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எங்களோட இதாக எடுத்துக்கிட்டு நாங்கள் அதை செஞ்சோம். அதோட விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் காலையில் அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது ஒரு 3-4 குழந்தைங்க வந்துட்டு, அங்கிள் இன்றைக்கி ஹியூமர் கிளப் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. டக்குன்னு குமார் சார் வந்துட்டு, சரி நம்ம குழந்தைங்களுக்காக இங்கே கூட ஒரு வாரம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த நம்மளை அந்த பிரெயின் ராட் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம மூளை வந்து அழிஞ்சிட்ருக்க அந்த அதை பற்றி எல்லோரும் பார்த்துருப்போம். இப்போ நான்லாம் எங்கள் வீட்டுக்கு போனால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பசங்க அப்பா வந்துட்டாரு அப்படிம்பாங்க. என்னடா அப்போ அவ்வளோ பாசமானா இல்லை, என்னென்னா இப்போ சொல்லுவாங்க, செல்லம் கொடுக்கும் அப்பாவோட செல்ஃபோன் கொடுக்கும் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்போ அப்பா வந்துட்டார், செல்ஃபோன் கொடுப்பாரு, கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி இருப்பாங்க. இப்படி தான் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் அவர் வந்து ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஏங்க அவர் வந்துட்டு ரொம்ப இல்லை அவர் வந்து தான் சமைக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில வீட்டில் நடக்கும். அதனால் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் இந்த மாதிரி இங்கே கூடினது. ஏன்னா இந்த குழந்தைங்க வேறு தரப்பட்ட ஜோக்ஸ்லாம் சொன்னாங்க. ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு 6ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கு, ஓட்டப்பந்தயம் அன்னைக்கு. சரி எப்படியா நம்ம வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குது. அவங்க வந்து ஒருத்தர் பேசுகிற அந்த பேச்சிலே நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். அவங்க பாட்டி வந்து எழுப்பிவிட்டு பார்த்து மெதுவாக ஓடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓட்டப்பந்தயம் நம்ம வந்து அவன் ஓடணும். ஸோ இது என்னென்னா, இந்த ரசிப்புத்தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. முன்னாடி வந்து இந்த ஒரு சின்ன ஸ்னிப்பட்டில் பார்த்தேன், ரொம்ப சோகமான படங்கள்லாம் முன்னாடி ஹிட் ஆயிருமா. இப்போல்லாம் அந்த மாதிரி சோகமான படம்லாம் ஹிட் ஆகாது, அவார்டு வேணும் வாங்கும். பாசமலர் அந்த மாதிரி படம் எடுத்தால் கூட ஹிட் ஆயிரும். இப்போ வந்து ஜோக்குக்கு வந்து நிறைய சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க. நகைச்சுவை சேனல் அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. பாட்டு போட்டியில் கூட ஜோக்கு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தா தான் பாட்டு போட்டியே வந்து ஓடுது. அதனால் நகைச்சுவை வந்து இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா முன்னாடிலாம் இப்போ எந்திரிச்சோடனே கொஞ்சம் ஒரு பழைய படம் இந்த நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் நாடெலாம் ஒரு சின்ன ஒரு மியூசிக்கோடு ஆரம்பிக்கும். கோயிலில் காமிப்பாங்க, பிள்ளையாரப்பா எல்லாரையும் காப்பாற்றுப்பான்னு இப்படி ஒரு டயலாக் இருக்கும். எல்லாருக்கும் அது மனசில் பதிஞ்ச டயலாகு. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கெலாம் 7:30 மணி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே ஓடு சாக்ஸை காணும் ஷூவை காணும்னு சொல்லி கேட்டிருப்பான். அதை இது அவங்க அம்மாட்ட போய் ஒரு குழந்தை கேட்குதான், அம்மா சாக்ஸுங்கன்னு. அவங்க அப்பாட்ட போய்க்கணும், அவர் பேண்ட்டை காணும்னு தேடிட்டுருக்காரு. அப்படிங்கிற மாதிரி தான் 7 மணி 8 மணிக்கெலாம் எந்த வீட்லேயும் வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பேசிட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தினம் அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து ஜோக்கு வந்து ஏன் இப்போ தான் தேவைப்படுதா அப்படின்னா, இப்போ இல்லை. இப்போ நம்மளுக்கு சோழர், அலெக்சாண்டர் இவங்களெல்லாம் தெரியும். அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்ட தளபதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பேர் யாருமே நம்மளுக்கு தெரியாது. மேபி ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அக்பர் அப்படின்னா பீர்பால் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுவாங்க. ஏன், அவர் நல்ல ஜோக் ஜாலியாக இருப்பார். அக்பருக்கு ஒரு ஜாலி தேவைப்பட்டிருக்கு, அதனால் அந்த பீர்பால். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர்னு சொன்னால் தென்னாலிராமன் தான் நமக்கு ஞாபகம் வருவார் கிருஷ்ணதேவராயரோட. ஸோ இந்த நகைச்சுவை உணர்வு இருந்து ஒரு அந்த ஒரு கம்யூனிட்டியை வந்து ஹாப்பியாக வச்சுட்ருக்கிறவங்க வந்து எல்லா காலகட்டத்திலுமே தேவைப்பட்டிருக்காங்க. அவங்கள தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்ருக்கோம் ரொம்ப முக்கியமாக. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ இது மாதிரி இதில் இப்போ நான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த லேடிஸ்லாம் எப்படி பேசுவாங்க, பசங்க எப்படி பேசுவாங்க, சும்மா ஜஸ்ட்டு இது. அப்போ லேடிஸ்லாம் எப்படின்னா, நார்மலாக வந்து ரொம்ப நேரம் பேசுவாங்க. 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா யாருமே பேசலை. என்னென்னு பார்த்தா அன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ எப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, யார் அந்த கூட்டத்தில் வரலையோ அவங்கள பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ எப்படி பேசுகிறது, இவ்வளோ பற்றி பேச முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே ஜென்ஸு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா மோஸ்ட்லி என்னது சமையலை பற்றி பேசுவாங்க. அப்போ ரெண்டு ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப கில்லாடிடா, எப்படி அவள் வேகமாக சமைப்பாடான்னு. இது என்னடா பெருசு, என் ஒய்ஃப் அதோட கில்லாடி, எப்படி அவள் வேகாமல் சமைப்பாடா அப்படிங்க. இதை மாதிரி பெரிய இது இல்லை, இருந்தாலும் இதில் ஒரு ஜாலி அவங்களுக்கு. அப்போது இதில் வந்து ஒரு இந்த மியூசிக் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மாறும் நம்மளுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு எம்எஸ் விஸ்வநாதன், அதுக்கு முன்னாடிலாம் அந்த பாட்டெலாம் இருந்துக்கு பெருசாக எனக்கு தெரியாது. அப்புறம் இளையராஜா, அப்புறம் ஏஆர் ரஹ்மான், இப்போல்லாம் ஒன்றும் புரியறதே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அப்போது அந்தந்த காலகட்டங்களில் மியூசிக்கோட இது மாறுது, அதோட ரசனையும் கண்டெம்பரரின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பாப் மியூசிக்லாம் அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் நகைச்சுவை வந்து அப்படி கிடையாது. நல்ல நகைச்சுவையாக இருந்ததுன்னா ஒரு 100 வருஷம் முன்னாடி இருந்த நகைச்சுவை கூட இப்போ கேட்டான்னா அதே அளவான ஒரு சிரிப்பு வரும் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு பழைய காலத்து படத்தில் இப்படி ஒரு நகைச்சுவை இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு குதிரையில் வந்து ஒரு 100 வீரர்கள்லாம் போயிட்டுருக்காங்களாம். அப்போ வந்துட்டு எல்லோரும் நெல்லுங்கடா அப்படின்னு சொன்னோடனே என்னதுன்னு, ஒரு நல்ல செய்தி இருக்குது, ஒரு கெட்ட செய்தி இருக்குது, எதை முதல்ல சொல்லுது அப்படின்னா, கெட்ட செய்தியாக சொல்லுப்பா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னே, நம்ம கொண்டு வந்து சாப்பாடெலாம் காலி ஆகிடுச்சியா, சாப்பாடு கிடையாதுன்னு. அப்படியா, அப்போ நல்ல செய்தி இது, சாப்பாடெலாம் காலி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் குதிரை சாணி தான் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னா. என்னது குதிரை சாணியான்னு? அப்போ நல்ல செய்தி ஏதோ சொன்னியா, என்னதுன்னு, குதிரை சாணி நிறையா இருக்குது அப்படிங்க. ஸோ இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சின்ன ஜோக்கு. இதை நம்ம இன்றைக்கும் கேட்டு, பட் 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை வந்து இப்போ கேட்டால் அந்தளவு எல்லோரும் ரசிக்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அந்த நகைச்சுவை வந்து எல்லா காலகட்டங்களையும் எல்லா நேரத்துலையும் தேவைப்பட்டிருக்கு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வச்சு நம்ம வளர்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போது இந்த மாதிரி இது போயிட்டுருக்கு. இப்போ இந்த டாக்டர் நடுவில் நம்ம இதில் டாக்டர் ஒருத்தர் வந்தார். டாக்டரை வச்சுக்கிட்டே நம்ம சங்கர சுப்பிரமணியம் சார் நிறைய டாக்டர் ஜோக் சொன்னார். அவரே அதை ரொம்ப ரசிச்சுட்டு போனார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்போது ஒருத்தனுக்கு வந்து 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எல்லாருக்கும் நார்மலாக நல்ல இது பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்போ போய் கேட்குறான் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு 100 வருஷம் எப்படியாவது வாழணும், அதுக்கு மட்டும் ஒரு இது பண்ணி சொல்லுங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணால் ஏன் டாக்டர் கல்யாணம் பண்ணால் 100 வருஷம்லாம் இல்லை, உனக்கு அந்த ஆசை போயிடும், அதுக்கப்புறம் என்ன இருக்குது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ரொம்ப யோசிச்சோன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் கிடைக்காது. சிம்பிளாக அதை வந்து இது பண்ணிட்டு போகணும். இந்த ஒரு விஷயத்தோடு முடிச்சிடுறேன். ஒரு கல்யாணம் இதுக்கு வந்து ஒருத்தன் ஒரு 350 ரூபா புதுசாக ஒரு விகேசி ப்ரைடு போட்டு போகிறான். உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறான், அந்த செருப்பை காணும். அவன் டென்ஷன் ஆகிறான், ஐயோ செருப்பு போச்சு, இப்போ நேத்தையும் வாங்கிட்டு வந்த புது ஜோடி செருப்புன்னு. ஒருத்தன் வரான், அவன் செருப்பும் காணும். அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே ஆகலை. அவன் வந்து சிம்பிளாக சொல்கிறான், உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ உள்ளே வந்து கல்யாணம் நடந்துச்சான், ஒரு ஜோடி சேர்ந்துருச்சான், இங்கே வந்து ஏன் ஜோடி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிடுறான். ஸோ இங்கே வந்திருக்கிறவங்கள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்கள கலாய்ச்சிட்டு அந்த மாதிரியான ஆட்களாக தான் இருக்காங்க. அதுக்கே ஒரு தனி மனப்போக்கம் வேணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஸோ இது வந்து ரெகுலராக நம்ம வந்து இன்னும் நல்ல பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசை. தேங்க்யூ.